வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புடர் நினம் என்பு திருச்செந்தூர் திருப்புகழ். தனதன தந்த தனதன தந்த தனதன தந்த தானாம் தனனம் கொடநினம் என்பு சலமல மண்டு பொருதி நரம்பு சீயுன் பொடிதோள் புலவு குரம்பை முருடு சுமந்து புனகி மகிழ்ந்து நாயேன் தளரா அடமத நம்பை அணைய கருங்கன் அறிவய தங்கள் தோல் தோய்ந்தயரா அறிவழிகின்ற குணமர ஒன்றன் அடியினை தந்து நீ ஆண்டருள்வாய். தடையிய செந்தில் இறையவன் அன்பு தருகுற மங்கை வாழ்வாம் புயனே சரவண கந்த முருக கடம்ப தனிமையில் கொண்டு பார்த்தூர்ந்தவனே சுடற்படர் குன்று தொலைபட அண்டன் தொழ ஒரு செங்கை வேல் வாங்கியவா துரித பதங்க ரத பிரசண்டன் சொரிகடல் நின்ற சூராந்தகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோ. அருணை ஐயா அவர்கள் உடல் என்ற குடில் பற்றி விளக்குகிறார். ஐந்தும், அதாவது குடர், நினம், என்பு, சல, மல, இந்த 5 பொருட்களும் சேர்ந்த கலவையில் 5 விதமான, அதாவது குருதி, நரம்பு, சீர், ஊன், தோல் என்ற பொருட்கள் குலவுகின்றன. அதுதான் குரம்பை. குரம்பை என்றால் குடில். குரம்பை என்கின்ற கட்டையை சுமந்து என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார். மாதர்கள் பற்றிய செய்தியை கூறுகிறார். மன்மதனின் அம்புக்கு பெண்களின் கண்ணை ஓமையாக கூறுகிறார். ஆதலால் அவர்கள் பால் எனது அறிவு அழிந்து போகும். அதனால் எனது அந்த தீய குணம் அந்த அவர் மேல் இருக்கக்கூடிய அந்த அழிந்த குணமானது அது ஒரு தீய குணம். அந்த தீய குணம் என்னை விட்டு நீங்க வேண்டும். அதற்காக உமது 2 பாதங்களையும் தந்தருள வேண்டும் என்கிறார். முருகப்பெருமான் வள்ளி அம்மையோடு வாழ்கிறார் என்ற செய்தியை கூறுகிறார். அவரது நாமங்களை கூறி, அதாவது சரவணா, கந்தா, முருகா, கடம்பா, ஒப்பற்ற மயிலின் மீது ஏறி உலகை வலம் வந்தவனே என்று கூறுகிறார். எதற்காக உலகை வலம் வந்தார் என்று அனைவரும் நன்கு அறிவோம். போர்க்கள காட்சியை கூறுகிறார். தேவர்கள் வணங்கியதால் ஒளி பரந்த கிரௌஞ்சமலை தொலைபடவும் ஒரு செங்கையால் வேல் செலுத்தியவனே. ஒரு என்றால் ஒப்பற்ற செங்கையால், சிறந்த கையினால் அப்படின்ற பொருள். கந்தர் அலங்காரத்துல கூட இந்த செய்தி இருக்குது. தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் என்று வரும். அதாவது தேர் என்பது சிவனுக்கு மட்டும் தானா என்று நினைப்பதற்குள் இங்கே அருணை ஐயா அவர்கள் துரித பதங்க ரத பிரசண்ட என்று கூறுகிறார். அதாவது வேகமாக செல்லக்கூடிய பறவையையே தேராக பெற்றிருக்கிறார் எங்கள் மாவீரன் என்கிறார். சொரிக்கடல் நின்ற சூராந்தகனே மிகவும் அருமையாக கூறுகிறார். அலைகள் வீசுகின்ற கடலிலே மாமரமாக நின்ற சூரனுக்கு அந்தகனாக வந்தார் எங்கள் முருகப்பெருமான் என்று கூறுகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அருணை ஐயா திருவடிகள் போற்றி போற்றி.